குட்டீஸ் டிவி தமிழ். ஹலோ குட்டீஸ், இந்த காணொளியில ஒரு காகம் தனக்காக எவ்வளவு முயற்சி பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த கதையோட முடிவுல முயற்சி எவ்வளவு முக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல ஒரே ஒரு காக்காவாம். அந்த காகம் தனக்கு இரை தேடுறதுக்காக இன்னைக்கு என்ன இரை தேடலாம், இன்னைக்கு எங்க போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சான். சரி, போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு பறக்க ஆரம்பிச்சிருச்சான். இரைய தேடி தேடி பறக்கும் போது காகத்துக்கு தண்ணி தாகம் அதிகமா எடுத்துச்சான். இரைய தேடி ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டோமே, எனக்கு இப்ப தண்ணி தாகமா இருக்கே. இங்க எங்க போய் தண்ணி குடிக்கிறது? எங்க போய் தண்ணி குடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப தூரம் பறந்துகிட்டே இருந்துச்சான். காக்காவோட ரெக்கைகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சான். அதனோட உடம்பு ரொம்ப சோர்வடைய ஆரம்பிச்சிருச்சான். அதால பறக்கவே முடியலையாம். ஒரு கட்டத்துல அந்த காக்கா மயங்கி கீழே விழுந்துருச்சான். மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பானை இருந்துச்சான். அந்த பானையில தண்ணி ரொம்ப கம்மியா இருந்துச்சான். எப்படா இந்த தண்ணியை குடிக்கிறது, இன்னைக்கு தண்ணியாவது நம்ம குடிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சாச்சான். அந்த யோசனையோட முடிவுல பக்கத்துல இருக்கிற கூழாங்கல்னு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான். சரி, இதுதான் இன்னைக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லா எடுத்து பானையில போட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா தண்ணி நமக்கு மேல வரும் அப்படின்னு யோசிச்சுச்சான். சரி, முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு காகம் முடிவெடுத்துச்சான். ஒவ்வொரு கல்லா எடுத்து பானையில போட ஆரம்பிச்சுச்சான். கற்கள் போய் பானையில விழ விழ தண்ணியோட உயரம் அதிகமாச்சான். காகம் ரொம்ப சந்தோஷமா அப்பாடா நமக்கு தண்ணி கிடைச்சிச்சுன்னு அந்த தண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா பறக்க ஆரம்பிச்சுச்சான். குட்டீஸ், இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம எப்பயும் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. அதற்குரிய பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். மறக்காம டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.